பொதுவாக மிதனத்தில் ஒருத்தங்க பிறந்தாலே ஒரு குணம் அப்படிங்கிறது இருக்கணும். அது என்ன குணம் அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லணும். என்ன விஷயத்துக்கும் 2 விதமான சொல்யூஷன் வேணும்னா மிதுனம் தான். 2 விதமான ஐடியாஸ் இருக்கும். கிரியேட்டிவ் மைண்ட் நல்லா இருக்கும் மிதுனத்துக்கு. கிரியேட்டிவாக திங்க் பண்ணுறது, மீடியாவில் இருக்குது, யூடியூப்பில் இருக்கவங்க, எழுத்தில் சம்பாதிக்கிறவங்க, கலை, கவிதை, டான்ஸ், பாட்டு, இது எல்லாமே மிதுனம் அதிகமாக இருக்கும் சார். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் அப்படின்னா, முதல் தர வருமானம் மிதுனத்துக்கு எழுத்துத்துறை, கலைத்துறை, மீடியா, கணித ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் மிதுனத்தில் நல்லா ஷைன் ஆகி வருவாங்க. சரிங்களா? அதுக்குள்ளே வந்தாங்கன்னா அதில் ஒரு நல்லாசிரியர் விருது வாங்குறது அதிகமாக மிதுனம். ஒரு ஓனராக இருக்கீங்க, ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அடிக்கடி தொழிலாளிகளால் இஷ்யூ வர்றது மிதுனத்துக்கு. அப்படி இருக்கும்போது தொழிலாளிகளை நல்லா பார்த்துக்கிறணும் மிதுனம். முருகப்பெருமான் வழிபாடு மிதுனத்துக்கு பண ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்குறதுனா முருகர். பழமுதிர் சோலையில ரொம்ப சந்தோஷமா குடும்ப சகிதமாக இருப்பார். பழமுதிர் சோலைக்கு போக 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 நமக்கு இன்பம் பெருகும். சரிங்களா? நீங்கள் எதிரியை வெல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்தி பிளஸ் நேயர்களும் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோட எனது பேர் பாரம்பரிய ஜோதிடர் சூரிய தேவராஜன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். மிதன ராசி நேயர்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கணும். பொதுவாக மிதனத்தில் ஒருத்தங்க பிறந்தாலே ஒரு குணம் அப்படிங்கிறது இருக்கணும். அது என்ன குணம் அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க மேம். மிதுனம் பொதுவாக இரட்டைத்தன்மை உடைய ராசி. என்ன விஷயத்துக்கும் 2 விதமான சொல்யூஷன் வேணும்னா மிதுனம் தான். 2 விதமான ஐடியாஸ் இருக்கும். கிரியேட்டிவ் மைண்ட் நல்லா இருக்கும் மிதுனத்துக்கு. மிதுனத்துக்குள்ளே தான் புனர்பூசம் இருக்குது. புனர்பூசம் ராமருடைய நட்சத்திரம். ராமராஜ்யம் அப்படிங்கிற ஒரு பெரிய ராஜ்யத்தை ராமர் உருவாக்குனார். அப்பாவுக்கு 60,000 மனைவிகள் இருந்த போதும் அந்த புறம் எந்த புறம் என்றே தெரியாமல் வாழ்ந்ததால் ராமன் பண்பாட்டு நாயகன். ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல் என்று பாடறிந்து ஒழுகியதால் பண்பாட்டு நாயகன். அதுபோல் பாடறிந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது மிதுனத்துக்கு இருக்கும். புனர்பூசத்துக்கு எஸ்பெஷலி அதிகமாக இருக்கும். ஏகபத்தினி விரதன் அப்படின்னா புனர்பூசம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு எப்படின்னு தெரில, ஆல்மோஸ்ட் புனர்பூசம் கொடுத்த வாக்கில் சஸ்டெயின் ஆகி நிற்பாங்க. எப்படி ராமர் நின்னார், கொடுத்த வாக்கில் வனவாசம் போயிட்டேன். அதுபோல் தம்பிகளுக்கு ராமராஜ்யம் நீ அமைக்கணும், மனைவியோட போகிறேன்னு சொன்னார், விடலை. நீ ராமராஜ்யத்தை அமைக்கணும்னு சொல்லும்போது அமைச்சு கொடுத்துட்டு போனார். அதுபோல் ஒரு பெரிய எம்பையர் கிரியேட்டர்ஸ்னால் அது மிதுன ராசிங்க. நல்லாயிருக்கும் மிதுன ராசி. 2 டைப் ஆஃப் ஐடியாஸ் இருக்கும். எப்போ கேட்டாலும் ஐடியா வேணும் அப்படின்னா மிதுனத்தை நம்ம அப்ரோச் பண்ணலாம். மிதன ராசி நேயர்களுக்கு ஒரு பிறப்பிலே ஒரு பாக்கியசாலைகள் அப்படின்னா எந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப பாக்கியமானவங்க? லாபாதிபதியாக செவ்வாய் வராரு. ஸோ லாபம் உடனே கிடைக்கும். சரிங்களா? ரொம்ப மைண்டை யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறது மிதுனம். உடல் உழைப்பெல்லாம் தேவை கிடையாது. மைண்டை யூஸ் பண்ணி அதிகமாக சம்பாதிக்கலாம். உட்கார்ந்த இடத்துலேருந்து சாப்பிட்லாம். கிரியேட்டிவாக திங்க் பண்ணுறது, மீடியாவில் இருக்குது, யூடியூப்பில் இருக்கவங்க, எழுத்தில் சம்பாதிக்கிறவங்க, கலை, கவிதை, டான்ஸ், பாட்டு, இது எல்லாமே மிதுனம் அதிகமாக இருக்கும் சார். இசை நாட்டம் அதிகமாக இருக்கும். நமக்கே ஏதோ டிப்ரெஸ் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? பாட்டு கேட்போம். அந்த பாட்டுக்கு உரித்தான ஒரு ராசி மிதுன ராசி. சரிங்களா? அவங்களுக்கே உரித்தான விஷயம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் பஸ்டர். நம்ம ஒரு மிதுனத்தோடு இருந்தோம்னா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. பேசிகிட்டே இருப்பாங்க, சிரிச்சுட்டே இருப்பாங்க. நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குது மிதுனத்துக்கு தான். சரிங்களா? மிதுன ராசிக்காரவங்க கூட இருக்கவங்க டிப்ரெஷனுக்குள்ளே போகவே மாட்டாங்க, கூட வச்சுருக்கவங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு அவங்க பிறப்பிலேயே ஒரு குறை இருக்கும். இது ஒரு விஷயம் அவங்களுக்கு அந்த குறையாக தான் அமையும் அப்படின்னா அது என்னவாக இருக்கும் மேம்? மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டி ரொம்ப கம்மி. எப்போவுமே மைண்ட் செட்டு டபுள் மைண்டாக இருக்கும். 2 முடிவை அவங்களே எடுத்து வச்சுருப்பாங்க. 2 டைப் ஆஃப் ஐடியாஸ் உள்ளே இருக்கும். இதில் இதை சூஸ் பண்ணுவோமா அதை சூஸ் பண்ணுவோமான்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்குவாங்க. சரி, ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க இல்லை பேரண்ட்ஸ் சொல்கிறாங்கன்னா அம்மா பேச்சு சுத்தமாக கேட்க மாட்டாங்க. அப்பா பேச்சு ஓரளவு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் தான் எடுத்த அந்த 2 முடிவில் தான் சஸ்டெயின் ஆகி நிற்பாங்க. அதுலேயும் எடுத்துகிட்டு ஒரு பீரியடை புலம்புறது மிதுனம். எதையோ டெசிஷன் கொடுத்தாச்சு, இதை டிக் பண்ணி கொடுத்துட்டேன், இருந்தாலும் அது சரியாக வருமா சரியாக வரலையான்னு புலம்பிக்கிட்டே இருக்குது மிதுனம். கொஞ்சம் ஹாஃப் ஸ்டேஜில் இருப்பாங்க. அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா மிதுனத்துக்கு வெற்றி நிச்சயம். மிதுன ராசி நேயர்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போதும்? அவங்க லைஃப்பில் பிஸ்னஸ்க்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ் கிடைக்கும், எந்த மாதிரி பிஸ்னஸ் அவங்களுக்கு அமைஞ்சால் நல்லா இருக்கும் மேம்? முதல் தர வருமானம் மிதுனத்துக்கு எழுத்துத்துறை, கலைத்துறை, மீடியா, டீச்சர், கணித ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் மிதுனத்தில் நல்லா ஷைன் ஆகி வருவாங்க. மிடில் ஸ்கூல் டீச்சர், மிடில் ஸ்கூல் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல், ஹை ஸ்கூல் டீச்சர் மிதுனம். சரிங்களா? அதுக்குள்ளே வந்தாங்கன்னா அதில் ஒரு நல்லாசிரியர் விருது வாங்குறது அதிகமாக மிதுனம். ஆடிட்டர், ஐடி, அட்வொகேட், இதெல்லாம் மிதுனம். வாக்கு சம்மந்தப்பட்ட தொழில், பேச்சு தொழில் மிதுனத்துக்கு ரொம்ப முதல் தர வருமானம். இதெல்லாம் ஒயிட் காலர் ஜாபு மிதுனத்துக்கு முதல் தர வருமானம் சார். நல்லா எழுதலாம், நல்ல எழுத்தாளர்கள் வரலாம், பாடலாசிரியர்கள்,
அதுபோல் பேப்பர் துறை டாக்குமெண்ட் ரிலேட்டட், அதான் பேப்பர் எழுத்து, கலை ஆல்சோ, மியூசிக்கு போடுறேன், டான்ஸ் ஆடுறேன், அது எல்லாமே. மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய மிதுனத்தில், பெரிய டைரக்டர்ஸ் எல்லாருமே மிதுன ராசிக்காரர்கள் அதிகமாக இருக்காங்க. இப்போது வந்துட்டுருக்க சூப்பர் சிங்கரில் பாடுறவங்களில் 10க்கு 6 பேர் மிதுனம். நல்ல கலா ரசிகர்கள். அதுலேயும் மியூசிக்கு அடிமை மிதுனம். அதுக்கேற்ற மாதிரி வரும், மியூசிக்கும் வரும். மிதுன ராசியில் ஒரு வேலைக்கு போகணும்னு விருப்பப்படுகிற நபர்கள் எந்த துறை சார்ந்து அவங்களுக்கு வேலை கிடைச்சா அவங்க லைஃப்பில் சக்ஸஸ் கிடைக்கும் மேம்? மிதுனத்துக்கு வேலைன்னு பார்த்தா நல்ல அரசியல்வாதிகள். ஃபார் எக்ஸாம்பிள் மிதுனம் வந்து 3ஆம் நம்பர் ஆதிபத்தியம் உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபார்மர் சிஎம் டாக்டர் கலைஞர், அவர் வந்து 3 ஆதிபத்தியம் உள்ளவர், புதனுடைய ஆதிபத்தியம் உள்ளவர். சரிங்களா? நல்ல அரசியல்வாதிகள், புதனுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா புதன் ராஜதந்திரி, மிதுனம் ராஜதந்திரி, சமயோஜித புத்தி இருக்கிறது மிதுனத்துக்கு. அது மாதிரியான துறைகள் செட் ஆகி வரும். எங்கெங்கெல்லாம் நமக்கு ராஜதந்திரம் தேவைப்படுதோ அந்த மாதிரியான வேலையை மிதுனம் வந்து சூப்பராக பண்ணும். கலையை ரசிக்கும். கலைஞர் என்ன பண்ணார்? அவருக்கே கலைஞர்னு பேர் வந்தது, அவர் கலா ரசிகன். சரிங்களா? ஸோ கலைத்துறை மிதுனத்துக்கு நல்லாயிருக்கும். அது தொழிலோ வேலையோ ரெண்டுமே. வேலைக்கு போனாலும் சரி, தொழிலாகவே நான் ஒன்று வைக்கிறேன், நான் ஒரு ஸ்டுடியோ வைக்கிறேன், இல்லை ஒரு கம்போசிங் யூனிட் வைக்கிறேன் அப்படின்னா மிதுனத்துக்கு சூப்பராக இருக்கும். தொழிலும் வேலையும் ரெண்டுமே. வாய் தொழில், வாக்கு தொழில், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத பிஸ்னஸ். சரிங்களா? இப்போது அட்வொகேட் எடுத்துக்கிட்டோன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட், ஆடிட்டர் எடுத்துக்கிட்டால் நான் இன்வெஸ்ட்மெண்ட், அது மாதிரி ஜோதிடம் நான் இன்வெஸ்ட்மெண்ட், அது மாதிரி நோ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் மிதுனம் சார். இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் தொழில் தான் பிஸ்னஸ். நான் இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் மிதுனத்துக்கு பெட்டர். கமிஷன் பிஸ்னஸ் இஸ் பெட்டர் ஃபார் மிதுனம். மிதுன ராசிக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அவங்களுக்கு திருமணத்துக்கு எந்த மாதிரி துணை அமைஞ்சா அவங்க லைஃப் நல்லா இருக்கும் மேம்? மிதுன ராசிக்கு அமைகிற வாழ்க்கை துணை ரொம்ப ஃப்ரெண்டு. காலையில் ரொம்ப ஃப்ரெண்டு, ஈவினிங் அப்படியே என்டைலி எதிரி. ஏன்னா பாதகாதிபதி 7ஆம் வீடு, பாதகாதிபதியின் வீடாக வரும்போது காலையில் என்ன இவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தாங்க, ஈவினிங் இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதான் மிதுன ராசியோட வாழ்க்கை துணை. இதுதான் அவங்களுடைய விதி கொடுப்பனை. அதை வந்து மாற்ற முடியாது, நம்மளாம் அமைச்சிக்க முடியாது. எப்படி நம்ம வந்து லவ் பண்ணி என்ன பண்ணாலும் நமக்கு அப்படியே ஆப்போசிட்டாக. ஆனால் ஒரு விஷயத்தில் ஒத்து போயிடும். 2 பேருக்குமே இந்த எழுத்துத்துறை, கலை பிடிக்கும். சரிங்களா? 2 பேரும் நல்ல லீடிங் கெப்பாசிட்டி இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்ல பேரண்ட்ஸாக இருப்பாங்க, 4 பேரை வழி நடத்துகிறவங்களாக இருப்பாங்க. இதெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரே விஷயமா இருக்கும். பொதுவாக மிதுனத்தோட கணவர் 4 பேருக்கு அட்வைசராக இருப்பார். சரிங்களா? ஒரு ஆசிரியர் மாதிரி, ஒரு தந்தை மாதிரி மனைவியை பார்த்துக்குவார். மிதுனத்துக்கு அமையக்கூடிய கணவருக்கு, மிதுன ராசி பெண்களுக்கு கணவர் 2ஆம் தந்தை அப்படி வச்சுக்கலாம். அப்பா மாதிரி மிதுனத்தை பார்த்துக்குவாங்க. அப்பா எப்படி கண்டிப்பாக இருப்பாங்க, எப்படி கேரிங்காக இருப்பாங்க, ரெண்டுமே மிதுனத்துக்கு கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? குழந்தைக்காரகன் குரு பாதகாதிபதியாக வர்றாரு சார். கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி மிதுனத்துக்கு குழந்தை கிடைக்கும். ஏன்னா பாதகாதிபதி குரு. ஆண் வாரிசுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. பெண் பிள்ளைகளை பெற்ற மிதுன ராசிக்காரர்கள் அதிகம் இருக்காங்க. அதுவும் ஆண்கள் இருந்தாங்கன்னா, மிதுன ராசி ஆணுக்கு 2 பெண் குழந்தை அது மாதிரி இருக்கிறதா அதிகமாக காணப்படுது. புனர்பூஷம் நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு பிறந்துச்சுன்னா அதுக்கடுத்து திரும்ப பெண்கள் பிறக்கிறது ஒரு 80% வருது. சரிங்களா? திருவாதிரை மிருகசீரிடம்க்கு அது இல்லை, மாறுபடுது. புனர்பூசத்தில் ஒரு பொண்ணு பிறந்தா அடுத்த பொண்ணு பிறக்கிறாங்க, பையன் பிறந்தா அடுத்த பையன் பிறக்கிறாங்க. இது வந்து அனுபவத்தில் பார்க்க முடியுது. இது மிதுன ராசியோடைய குழந்தை பாக்கியம். பெண் பிள்ளை பெற்ற 2வது பிள்ளை பிறந்த பிறகு ஒரு ஹைக் இருக்குது, கெரியர் வைஸ் ஹைக் இருக்குது, நல்லாயிருக்கும் 2ஆம் குழந்தை பிறந்தப்புறம். மிதுன ராசி நேயர்களுக்கு எதிரிகள் அப்படிங்கிறது யாராக இருக்கும்? அதே சமயம் ஒரு உறவுகளிடம் ஜாக்கிரதையாக இருக்கணுமா? எப்படிப்பட்ட உறவுகளிடம் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் மேம்? மேக்ஸிமம் மிதுனத்துக்கு எதிரினா வாழ்க்கை துணை தான். வாழ்க்கை துணையை நல்லா வச்சுக்கணும். வாழ்க்கை துணைக்கிட்ட போராடக்கூடாது. அவங்களுடைய நீட் எல்லாமே வந்து இவங்க கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டா வேறு ஒன்றும் பெருசாக எதிரிகள் மிதுனத்துக்கு கிடையாது. 8ஆம் அதிபதியாக சனி வரும்போது நமக்கு கீழே வேலை பார்க்குற தொழிலாளிகள் பிரச்சனை பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு ஓனராக இருக்கீங்க, ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அடிக்கடி தொழிலாளிகளால் இஷ்யூ வர்றது வந்து மிதுனத்துக்கு. அப்படி இருக்கும்போது தொழிலாளிகளை நல்லா பார்த்துக்கிறணும் மிதுனம். அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டோம் அப்படின்னாக்க மிதுனத்துக்கு ஒன்றும் வராது. செய்கிறது நல்லதும் கூட. தொழிலாளிகளை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மிதுனம் வச்சுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உயர்வு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா சனி சந்தோஷப்படுவார். நமக்கு கீழே உள்ளவங்கள வேலைக்கு வச்சுருக்கவங்கள நம்ம எப்போ சந்தோஷமாக வச்சுருக்கோமோ அப்போ சனீஸ்வரனுடைய அருள் நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் மிதுனத்துக்கிட்ட கொஞ்சம் கஞ்சத்தனம் இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் கஞ்சத்தனத்தை விட்டு கொடுத்து போகிறது. நமக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தா அது 1 லேக்காக திருப்பி 1000 திருப்பி வந்துடும். ஸோ அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக உயர்வு, தொழில் ரீதியான உயர்வு உண்டு.
மிதனராசி நேயர்களுக்கு பண சேர்க்கை, பணவரவு இதெல்லாம் அதிகரிக்கிறதுக்கு ஒரு வழிபாடு கொடுக்கலாம், ஒரு பரிகாரம்னா என்னவா இருக்குங்க? யோகாதிபதி 11ஆம் அதிபதி செவ்வாய். செவ்வாயை பலப்படுத்த பண வரவு, லாபஸ்தானம், லாபாதிபதி. சரிங்களா? அப்படி இருக்கும்போது முருகப்பெருமான் வழிபாடு மிதுனத்துக்கு பண ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்குறதுனா முருகர். அது குருஸ்தலமாக இல்லாமல் பிற ஸ்தலங்களில் இருக்க முருகர், வள்ளி தெய்வானையோடு இருக்க முருகர், பழமுதிர்ச்சோலையில் சந்தோஷமாக இருப்பார். திருச்செந்தூரில் சூரனை சம்ஹாரம் பண்ணிட்டு இருக்கிற முருகர் குருஸ்தலம். பழமுதிர்ச்சோலையில் ரொம்ப சந்தோஷமாக குடும்ப சகிதமாக இருப்பார். பொதுவாகவே மிதுனம் வந்து இந்த குடும்ப சகிதமான வழிபாடுகள் பண்ணுறது, தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ பெருமாள் இருக்கார் அப்படின்னா பெருமாள் லக்ஷ்மியோடு இருக்கிற வழிபாடு பண்ணணும். மீனாட்சியை பார்க்க மதுரை போனாலும் சுந்தரேஸ்வரரையும் பார்த்துட்டு வரணும். அது போன்ற வழிபாடுகள் மிதுனத்துக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். மிதனராசி நேயர்களுக்கு ஒரு இறை வழிபாடு கொடுக்கலாம், இல்லை ஒரு கோயில் வழிபாடு கொடுக்கலாம். லைஃப்பில் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு அவங்க போயிட்டு வரணும், இல்லை தொடர்ச்சியாக போயிட்டு இருந்தால் நல்லா இருக்கும்னா எதுவாக இருக்குங்க? மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வேணும். அது பொருளாதாரத்துலேயோ இல்லை மென்டலி மனசளவு உடம்பு சரியாகணும் அப்படின்னா மதுரையில் இருக்கிற அழகர் கோயிலுக்கு போய் தரிசிச்சுட்டு மலை மேலே இருக்கிற முருகரை தரிசிச்சுட்டு வரலாம். ஏன்னா இங்கே தான் குடும்ப சகிதமாக முருகர் வந்து ரொம்ப அழகாக காட்சி தருவார். பழமுதிர்ச்சோலைக்கு போக 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 நமக்கு இன்பம் பெருகும். சரிங்களா? நீங்கள் வந்து எதிரியை வெல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருச்செந்தூர் போங்க. அறிவு மதிநுட்பம் வேணும் அப்படின்னா சுவாமிமலை போங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், உலக சுகங்களை எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா பழமுதிர்ச்சோலை போங்க. மிதனராசி நேயர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம விலாவரியாக பார்க்கணும். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்.